வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அந்த பையனோட கழுத்தை அறுத்து வச்சுருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அப்படின்ற பகுதியில் ஒரு PhD மாணவிங்க. அவங்க பேர் புஷ்பா, 21 வயசு. இவங்களுக்கும் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நபர், இவருக்கு வயசு 25லேருந்து 28க்குள்ளே தான் இருக்கும். இந்த நபருக்கும் சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இல்லை, ராமகிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பெரிய வேலை, சமூக பெரிய இடம்னுவாங்கள, அப்பேற்பட்ட இடம் தான். இந்த ஹைதராபாத்தில் CSIR கேள்விப்பட்டிருக்கீங்களேங்க, அதில் சயின்டிஸ்ட் ரேஞ்சில் இருக்கவர் தான் ராமகிருஷ்ணன். ஸோ அவங்க 2 பேருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் அந்த மணப்பெண்ணுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட 100 மடங்கு அதிக சந்தோஷம் ராமகிருஷ்ணனுக்கு தான் இருந்திருக்கு. இவருக்கு இந்த திருமணம் ஓகேங்க. ஆனால் அந்த மணப்பெண் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த திருமணத்தில் துளியும் உடன்பாடே இல்லை. இந்த 2 வீட்டு தரப்பில் இருக்கவங்களும் பெரியவங்களாம் திருமண பத்திரிக்கை வைக்கணுன்றதுக்காக வெளியூர்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்பாவோட பேரண்ட்ஸும் வெளியூருக்கு போயிட்டுருக்காங்க இந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் புஷ்பா ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி, இது போல் நாம் நம்மளோட திருமண நாட்களுக்கு முந்தைய ஒரு சில நாட்கள் இருக்குல்ல, இதை வெகு விமரிசையாக கொண்டாடலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கலாம், நாம் கேக் வெட்டலாம், நீ கிளம்பி வா அப்படின்ட்டு ராமகிருஷ்ணனை அழைச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணனும் சரி கூப்பிட்றாங்களே புஷ்பா அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காருங்க. போனவங்க வீட்டுக்கு ஒரு கேக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. புஷ்பா வீட்டில் வச்சு அந்த கேக்கை வெட்டியிருக்காங்க. 2 பேரும் நல்லா அந்த கேக்கை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா புஷ்பா என்ன சொல்கிறாங்க, நம்ம மலையில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், அங்கேயே போயிட்டு பசங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ராமகிருஷ்ணன் இதுக்கும் தலையாட்டிருக்காரு. சரி போகலாம் அப்படின்ட்டு மலைக்கு போனவங்க சாமியை கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. ஆனால் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, ஓகேவா? ஆனால் இதை பற்றி ராமகிருஷ்ணன் புஷ்பா கிட்ட பெருசாக கேட்கல. இவங்க ஆசைப்பட்டாங்க, மலை மேலே போகணுன்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படி தான் இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, புஷ்பா ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்களாம், உங்களுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ராமகிருஷ்ணன் ஓகே, பெரிய சர்ப்ரைஸ்னால் ஒரு கிஃப்ட்டு நல்லா வெயிட்டாக இருக்க போகுது, அப்படி இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கிடைக்குமோ அந்த கிஃப்ட்டு கிடைக்குது, புரிஞ்சிருக்கோ நம்புகிறேன், அந்த கிஃப்ட்டு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டிருக்காரு. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, புஷ்பா ராமகிருஷ்ணனோட கண்களை தன்னோட துப்பட்டா மூலமாக கட்டிட்டு இருக்காங்க. கண்கள் கட்டப்பட்ட பிறகு ராமகிருஷ்ணன் அவ்வளோ எதிர்பார்ப்பு, என்ன நடக்க போதோ, எந்த கிஃப்ட் வரப்போதோ, என்ன சர்ப்ரைஸ் கிடைக்க போதோன்னு அவ்வளோ எதிர்பார்ப்பில் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா தன்னோட கழுத்தை யாரோ கத்தியால் அறுக்கிறாங்க. இதை ராமகிருஷ்ணன் உணர்றாப்புல வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறார். அறுக்கிறது வேறு யாரோ இல்லை, சாட்சாத் புஷ்பாவே தான். மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து ராமகிருஷ்ணனோட கழுத்தை கரகரன்னு அறுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணனை வலி தாங்க முடியல, மனுஷன் அப்படியே ஆடி போய் அலற ஆரம்பிக்கிறாரு. இது புஷ்பாவுக்கும் கொஞ்சம் பயத்தை கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் இறக்கப்படவும் செஞ்சுருக்காங்க. அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அலறதை பார்த்து ரத்தம் வெளியே வரதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இறக்கப்பட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. உடனடியாக அந்த துப்பட்டாவை அவுத்துட்டு இவரை தன்னோட ஸ்கூட்டியில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவரை சேர்த்துட்டாங்க. எப்படி கூட்டிகிட்டு போனது இவங்க, பிளான் போட்டு கழுத்தை அறுத்ததோ இவங்க, ஸ்கூட்டியில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதோ இவங்க. ராமகிருஷ்ணன் வேணால் மேபி இதை மன்னிக்கலாம், ஏதோ பொண்ணு அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் டாக்டர்ஸும் போலீஸும் இதை மன்னிப்பாங்களாங்க? என்ன இருக்குது, அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூட்டியில் உட்கார வச்சு போயிட்டாங்களா இவங்க. புஷ்பா இவரை கூப்பிட்டுக்கிட்டு ராமகிருஷ்ணன் அட்மிட் பண்ணும்போது டாக்டர்ஸ் பார்த்துட்டு டவுட்டில் கேட்டிருக்காங்க, என்னங்க இது காயம் வித்தியாசமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்களா, இது போல் சாய்பாபா கோயிலுக்காக மலைக்கு நாங்கள் போயிருந்தோம், இந்த கோயிலை பார்க்குறதுக்கு போயிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ராமகிருஷ்ணன் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாரு, கீழே விடுறப்ப கழுத்தில் பெருசாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நாம் அந்த காயத்தை பார்த்தா நமக்கே சந்தேகம் வரும். டாக்டர்ஸ் எவ்வளோ வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இன்ஜுரிஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இதனால தான் இந்த காயம் ஏற்பட்டுருச்சுன்னு அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. கத்தியில் தான் யாரோ கழுத்தை அறுக்க முற்பட்டிருக்காங்கன்னு டாக்டர்ஸ்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது போலீஸ் கேஸ் இல்லையா, அவங்க உடனடியாக போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போல் சந்தேகத்திற்கு இடமா ஒரு பொண்ணு ஒரு பையனை கூட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. கேட்டால் காயம் பட்டுருச்சு அதுன்னு கதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்ஜுரி கத்தியால் அறுத்து வந்திருக்கு சார்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. டாக்டரோட சந்தேக பார்வை என்னவா இருந்துச்சோ அதே தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அப்படியே அப்பட்டமாக இருந்துச்சுங்க. அவங்க புஷ்பாவை அழைச்சி உட்கார வச்சு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் விசாரணை படலம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புஷ்பா கிட்ட போலீஸார் கேட்க வேண்டிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் கேட்கவே புஷ்பா ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸுக்கு ஒரே ஷாக்கு.
ஏன்னா 2 பேருக்கும் பிடிச்சி தான் திருமணம் பண்ணுற மாதிரி இந்த திருமண ஏற்பாடுன்றதே கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. இதை புஷ்பா சொல்கிறத வச்சு போலீஸாரே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, 2 வீட்டு சம்மதத்தோடு தான் திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காகமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது தான் புஷ்பா ஒவ்வொரு உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த திருமணத்தில் துளியும் உடன்பாடே இல்லை. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ வீட்டில் சொல்லி பார்த்தேன், ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் கேட்குற மாதிரியே தெரியல. என்னை அவ்வளோ கட்டாயப்படுத்துனாங்க. நான் அழுது புரண்டு அவ்வளோ பிடிவாதம் பிடித்தேன், ஆனால் அவங்க ஏற்கவே இல்லை. திருமணம் பண்ணி கொடுக்கணுன்றதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நான் முயற்சி பண்ணது வீணாயிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் எதை பண்ணால் இந்த திருமணம் நிற்கும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு, கல்யாணன்ற ஒன்று நடக்கணும்னா மாப்பிள்ளை கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாப்பிள்ளையே இல்லைனா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படின்றது என் மனசில் தெளிவாக புரிஞ்சதுனாலேயே மாப்பிள்ளையை கொலை பண்ணுறதுக்கு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் பண்ணி அவரை வர வச்சேன். வந்தார், மலைக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே வச்சு அவரோட கழுத்தை அறுக்க முற்பட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல, எனக்கு இரக்கம் ஏற்பட்டுருச்சு. அதனால் என் வண்டியில் உட்கார வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க. கேட்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்லங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கான்னு தெரியுது. இன்னொரு பக்கம் இறக்கப்பட்டவங்களே கூட்டு வந்திருக்காங்க. இல்லை நீங்கள் எப்படி குற்றவாளின்னு உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல முடியும்? இது போலீஸாருக்கும் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யணும் இல்லையா? புஷ்பாவை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் பாருங்க, கழுத்தை அறுபட்டு ரொம்ப ஏக்கத்தோடு போய் கழுத்தை அறுபட்ட அந்த ராமகிருஷ்ணன், அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மணமகள் ஜெயிலில், மணமகன் மருத்துவமனையில். மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கானதாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கேளுங்க. முதல்ல நீங்கள் பண்ணுற பல தப்புகளால் தான் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமாக போகுது. இப்போ போயிருக்கலாம் 2 பேருது. அதே மாதிரி நான் முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட் இந்த திருமணத்தை மேலே எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கான்னு வார்த்தைகளெல்லாம் விவரிக்க முடியாதுங்க. அதெல்லாம் எங்களை மாதிரி 90s கிட்டுக்கு மட்டும்தான் தெரியும் எந்தளவு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் நடக்கணும்னு. அப்படி இருக்கிற பசங்க ஒரு பொண்ணு திடீர்னு ஃபோன் பண்ணி இங்கே வா இங்கே போன்னு சொன்னால் அதை மறுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதுவும் நிச்சயதார்த்தமான பசங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சொல்கிறத செஞ்சு தான் ஆவாங்க. அவ்வளோ ஆசையில் இருக்க பசங்க நல்லா பார்த்துப்பாங்க, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அப்போத்துலேருந்து சென்டிமெண்ட்டில் ஊறின பசங்க நம்ம 90s பசங்க. இது போல தான் நம்ம ராமகிருஷ்ணன் இருக்காப்புல அவர் சிக்கியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு 2K கிட்டு. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இந்த தலைமுறை எப்படி மாறி இருக்கும், கரெக்டாக அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி இருக்காங்க. ஏன்னா யாருங்க இது போல முடிவு பண்ணுவா? கொஞ்ச நாட்களுக்குள்ளே திருமணத்தை வச்சுக்கிட்டு ஐ திங்க் மே 26 என்னமோ அந்த பொண்ணுக்கு திருமணங்க. இவர் கூட ராமகிருஷ்ணன் கூட இவ்வளோ நெருக்கத்தை திருமணம் வச்சுக்கிட்டோம். அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காங்களா கொலை பண்ணுற அளவுக்கு. இதெல்லாம் எந்த தலைமுறை இந்தளவு ஸ்பீடாக யோசித்து எக்ஸிக்யூட் பண்ண யோசிச்சு பாருங்கள். அதுவும் எவ்வளோ குழப்பகரமான உச்சகட்ட குழப்பகரமான மனநிலையில் இருந்தாங்கன்னா புஷ்பா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த 2K கிட்டு புரிஞ்சுக்குங்க, அதை தான் சொல்ல வரேன். 90s கிட்டுக்கும் 2K கிட்டுக்கும் மேரேஜ் நடக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பேசி பாருங்கள், உங்களோட ஐடியாலஜியும் அந்த பொண்ணோட ஐடியாலஜியும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 வயசு 2 வயசு வித்தியாசனாலே நிறைய சேஞ்ச் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும் இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையில. இந்த அளவுக்கு 10 வயசு 7 வயசு 5 வயசு டிஃப்ரெண்ட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள முரண்கள் அதிகமாக ஏற்படலாம். அதை முதல்ல ஒன்று நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் போங்க. அப்படி இல்லையா 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க. அப்படி இல்லாமல் திடுதிப்புன்னு பெற்றோர் ஆசைப்படுறாங்க அவங்களுக்காக மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மேலே பழியை போட்டு உங்கள் மனசுக்குள்ள இருக்க ஆசையை நிறைவேற்ற விடாமல் திருமண கனவு அப்படின்றது கல்லறையில் புதைக்கப்படுற கனவா இப்படி மாறும். இதை மனசில் தெளிவாக நிறுத்திக்கிறது நல்லது. 90s கிட்ட பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். 2K கிட் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கலாம் நல்லது. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், புஷ்பா இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ராமகிருஷ்ணா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமை 2 பேருக்கு ஏற்பட்டிருக்குல்ல, லிட்டரலாக சொல்கிறதா 2 பேரோட எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்ட்டு யார் பெருசாக வருவா? ஏன்னா ஒரு பொண்ணை நம்பி போய் இந்த அளவு ஏமாந்துருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போன பொண்ணுக்கு எப்படிமா பையனை கொடுக்குறதுன்னு வாய் குசாமல் பேசவும் ஆரம்பிப்பாங்க. இப்படி 2 பேரோட எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்குல்ல. இதுக்கு காரணம் இந்த 2 பேரும் கிடையாதுங்க, இவங்களோட பெற்றோர் மட்டும்தான். ஏன்னா பையன் வீட்டில் இருக்க பெற்றோராவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இந்த பொண்ணு வீட்டு தரப்பில் ஃபுல்லாக பேசுறது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கிட்டேயும் பேசியிருக்கணும். அவங்க அதை பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா பேசியிருந்தானா பொண்ணு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு, பிரச்சனை சால்வ், அதோடு முடிச்சுட்டு வேறு அலைன்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பையன் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் இதை பண்ணாலாம் தெரில ஒன்று. இன்னொரு பக்கம் பொண்ணோட பேரண்ட்ஸு முழுக்க பெரிய குற்றமே இவங்க பண்ணியிருக்கிறதா இந்த விஷயத்தில். அவ்வளோ நிர்பந்தம் பண்ணி பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனால தான் அந்த பொண்ணு கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தன் கழுத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே யாரை நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு பொண்ணோட பேரண்ட்ஸ் மேலே பெரிய தப்பு இருக்குது. இதே தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு முயற்சியோட வெளிப்பாடு தான் ராமகிருஷ்ணனுக்கு கழுத்து அறுபட்டு இருக்கிறது. ஒரு பொண்ணு இப்போ ஜெயிலில் இருக்கிறது.
இந்த வீடியோ பல பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பசங்க இப்போ சின்ன பசங்களாக இருக்கலாம், இவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக திருமணம்ன்ற ஒன்று பண்ண தானே போகிறாங்க. அந்த நேரத்தில் பையன் பொண்ணோட சம்மதத்தை முதல்ல வாங்குங்க. உங்கள் மனசில் இருக்க ஆசையை அந்த பையன் பொண்ணு மனசில் திணிச்சு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ளே அவங்கள தள்ளிவிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிவிட்டு, இது சுயநலம் கிடையாது, பொதுநலம், நான் எனக்காக யோசிக்கலாமா, உங்களுக்காக யோசிக்கிறேன், உங்களோட எதிர்காலத்துக்காக யோசிக்கிறேன், அந்த பையனும் இல்லை அந்த பொண்ணும் சம வெயிட்டு, நல்ல செட்டில்டு ஃபேமிலி, உள்ளே போ ஜாலியாக இருப்பேன், அது உங்களோட தாட் ப்ராசஸை குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. அது பெரிய பாவங்க. ஏன்னா நம்மளில் இருந்த ஒரு உயிர் வெளியே வருது அப்படின்னா அந்த உயிருக்குன்னு தனியாக ஒரு சோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோலுக்குன்னு பல ஆசைகள் இருக்கும். அது நிறைவேற்றிட்டு போட்டோம். அந்த சோல் இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து தனிப்பட்ட ஆசைகள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு உங்கள் சோல் ஒன்று நினைக்கும், அதை அந்த சோல் மேலே திணிக்கிறீங்களே, பெரிய பாவம். அதெல்லாம் அதை பண்ணாதீங்க. எந்த ஒரு பேரண்ட்ஸும் கடவுளுக்கு நிகராக பேரண்ட்ஸை ஒவ்வொருத்தரை வச்சு பார்க்குறோம்ல, அந்த மரியாதை கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா மற்ற சோலுக்கும் உங்கள் சோல் மரியாதை கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இதில் பெத்தா பையன் பொண்ணு அதெல்லாம் இல்லை, ஈக்குவலாக எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் கட்டாய திருமணம் அப்படின்ற முயற்சியை எந்த பெற்றோரும் கையில் எடுக்காதீங்க. அது நீங்கள் தற்காலிகமாக வேண்டாம், ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்க வேண்டாம். திருமணம் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பொண்ணோ பையனும் சந்தோஷமாக இருக்கா மாதிரி உங்களுக்கு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் லைஃப் லாங் வாழ போகிறது அவங்க தான். சிம்பிளாக ஏதோ டிவோர்ஸ்ட்டு முடிச்சுட்டு வந்தாலோ இல்லைனா இது போல் கொலை முயற்சியை மேற்கொண்டாலோ அப்போ எங்கே போய் நீங்கள் அடிச்சுப்பீங்க? அதை நல்லா மனசில் ஏற்றுக்கிட்டு, இந்த வழக்கையை நல்லா மனசில் ஏற்றுக்கிட்டு, உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கட்டாயம் திருமணம் பண்ணுறதை பற்றி உங்கள் மனசில் தாட் இருந்தால் அதை உடச்சி எரிஞ்சிருங்க. 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் மோகம். இதை தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்ம பசங்க 90s கிட்டலாம் சொல்லவே வேணாம். சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க வந்துட்டாலே அப்படியாப்பா சீக்கிரம்ப்பா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு காத்திருக்க ரெடியாக இருப்பாங்க. இங்கே ராமகிருஷ்ணன் அதை தான் பண்ணியிருக்காப்புல. சர்ப்ரைஸ் மோகம் வேணாங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க நம்ம கண்ணை கட்டினாலும் கையை கட்டினாலும் காலை கட்டினாலும் நமக்கு ஏதோ ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்க போகிறாங்க நினச்சிக்கிட்டு நிற்போம் அவ்வளோ வெகுளியாக. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதுமாதிரி நாளைக்கு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் பட்டவர்த்தனமாக எல்லாரையும் அப்படியே அப்பட்டமாக நம்புறதை விட்டுட்டு யார் எப்படின்னு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வளர்க்குறதா இருந்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணி வளங்க, அதுதான் நல்லது. கண்மூடித்தனமாக எல்லாருமே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா ராமகிருஷ்ணனுக்கு இப்போ நடந்திருக்கா மாதிரி நாளைக்கு நம்ம பாய்பிள்ளைங்க வேறு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம் பிரைமரியாக இதுதான். சாதியை ஒழிக்கவே முடியாது, நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு. அட்லீஸ்ட் சாதியை பார்த்து திருமணம் பண்ணுறதையாவது ஒழிச்சிருங்களேன். சில பேர்லாம் திருமணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. ஜாதகம் பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும்தான், ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய வீடுகளில் திருமணமே நடக்கும். இதுதான் நிதர்சனம். அப்பேற்பட்ட ஜாதக பொருத்தமே ஒரு பெரிய தடங்களாக இருக்குது பல பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதில் வேறு சாதியை உள்ளே கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. இந்த சாதியில் இருந்தால் மட்டும்தான் பொண்ணோ பையனோ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணவே வேணாங்க. இது பெற்றோர்களுக்கு வேணால் சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். பார்த்தியா என் சாதியிலே என் சொந்தத்திலே பையனே பொண்ணை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. ஆனால் சாதின்ற ஒரு விஷயம் மட்டும் திருமண பந்தத்தில் இன்பத்தை நிலைநிறுத்த செய்யவே செய்யாது. அந்த பொண்ணும் அந்த பையனும் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கேரக்டர்ஸ், இது மட்டும்தான் திருமண பந்தம் செழித்து கொண்டு போகிறதுக்கு உதவுமே தவிர இந்த ஜாதகம் உங்களோட சாதி இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்போ பேரண்ட்ஸ்லாம் உடற போகிறீங்கன்னு தெரியல. நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் இதையெல்லாம் பார்த்து பையனையோ பொண்ணையோ கடைசி வரைக்கும் கண்காணாமல் பார்த்துப்பாங்களா, இதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இதை விட்டு சாதியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களை நீங்களே உங்களோட சந்தோஷத்துக்காக அவங்கள குடியில் தள்ளுறது சமம். இதை மனசில் வச்சுங்க பேரண்ட்ஸு. இதை உங்களுக்கு சொல்லுறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை இவ்வளோ எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.